மிக நீண்ட நாளைக்கு பிறகு இவ்வளவு கூட்டமாக பல பேரை பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்த இந்த நல்ல வேளைக்கு நன்றி சொல்லி, எத்தனை விதமான கூட்டமே சேர முடியாதுன்னா பேச்சாளர்களுக்கு கூட்டம்தான் வாழ்க்கையே. கொரோனா மற்றவங்களை என்ன பாடுபடுத்துச்சோ தெரியாது, பேச்சாளர்களை கம்ப்ளீட்டாக ஒழிச்சிருச்சு. ஏன்னா கூட்டம் சேர்ந்தாதான் பேசுவதிலேயே ஒரு ஆர்வம் இருக்கும். கூட்டமே சேரக்கூடாது அப்படின்னு அந்த சூழ்நிலை. ஆனால் இந்த கொரோனாவால் எனக்கு 2 லட்சம் ரூபா மிச்சம். 2 லட்சம் ரூபா மிச்சம். பழைய பேண்ட் ஷர்ட்டெல்லாம் இப்போ பொருத்தமாக இருக்கு. ஒரு 10 வருஷமாக வெளிநாடு போகும்போது கொஞ்சம் ஏதாவது வாங்கிட்டு வந்த காஸ்ட்லியான பல விஷயம்லாம் வருஷம் நாம் வளர்ந்து கொண்டே போகிற காரணத்தினால போட முடியாமல் போயிடும். இப்போ எல்லா பழைய பேண்ட்டும் சட்டையும் பொருந்துறதால ஒரு 2 லட்சம் ரூபாய் குறைச்சல் இல்லாமல் மிச்சம். நான் அப்போ தான் ஒரு வார்த்தை சொன்னேன், எல்லா சாபங்களுக்குள்ளும் ஒரு வரம் ஒளிந்து கொண்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. எல்லாமே வெறும் சாபமாக இருக்கிறதில்ல, எல்லா சாபங்களுக்குள்ளும் ஒரு வரம் ஒளிந்து இருக்கிறது. எந்த ஒரு செய்தியையுமே நாம் பார்க்கிற அந்த கோணம் என்பது ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகாக சொன்னார். கொஞ்சம் மரபணுவை பரிசீலனை பண்ணி பார்த்தா மனித இனம் எதிலிருந்து தோன்றி வெளியில் வந்ததுன்னு பார்த்தா உலகத்தில் பெரிய பேதங்களும் பெரிய சண்டைகளும் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு ஆதிப்பொருளில் இருந்து புறப்பட்டு வெளியில் வருகிறோம். வருகிற போது பகைமை அல்லது ஒருவருக்கொருவர் எதிரான நிலைமை என்பது வேறு சில காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான். அதை உணர்ந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி டெஸ்ட் பண்ணால் நாம் சிம்பன்சிக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்போம் அப்படின்னார். ஒன்றும் டவுட் வேணால் சில பேர் வாழைப்பழம் சாப்பிட்ற போது பார்த்தா கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதுக்கு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் கூட பெருசாக நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாழைப்பழத்தை கையில் கொடுத்தா போகிறோம், கரெக்ட் அதே மாதிரி தான் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து உள்ளே வச்சிடலாம். எதுக்கு சொல்ல வர, நாம் எல்லாமே இயற்கையினுடைய படைப்புகள், இயற்கையிலிருந்து புறப்பட்டு வெளியில் வந்திருக்கிறோம். நான் படித்து என்ன ரொம்ப திகைப்படைய ஒரு புத்தகம் எப்படின்னு கேட்டால், மனித ஜினோம் என்று பேராசிரியர் மணி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். அது படிப்பதற்கு முன்பு எனக்கு இருந்த பல பார்வைகள் அந்த புத்தகத்தை படித்த பிறகு எனக்கு மாறிவிட்டது. அதாவது ஆக்சுவலாக கொஞ்சம் பேசுவது கஷ்டமான விஷயம், மன்னிச்சுக்கங்க. ஆனால் அதை பேசாமல் போக முடியாது. எல்லாரும் எதையுமே சபிக்கிற, திட்டுகிற, கோபப்படுகிற பல விஷயங்கள் அது இயற்கையினுடைய ஆளுமையினால் நிகழ்கிறது என்பது அந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். இப்போ மேல் நாடுகளில் கே மேரேஜ் எல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க, லெஸ்பியன் மேரேஜ் எல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க, ஓரின சேர்க்கையை ஒத்துக்கிட்டாங்க பல நாடுகளில். ஆனால் நம்முடைய மனோபாவத்தில் பார்க்கிற போது இது என்ன அசிங்கமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வேறு ஏதோ ஒரு உணர்வில் பேசி கொண்டிருக்கிறோம். அவருடைய புத்தகத்தில் ஒரு 4-5 பக்கங்கள் அதை பற்றி எழுதுகிறார். நீங்கள் அவர்களை நோவதால் எந்த பயனும் இல்லை, அது மரபணுக்களில் நிகழ்கிற ஒரு நிகழ்நிலை, அது மரபணுக்களால் தீர்மானிக்கப்படுகிறது. அதற்கு நீங்கள் அவர்களை கோபப்படுவதாலோ, அவர்களை ஒதுக்கி வைப்பதாலோ, அவர்களை இகழ்வதாலோ எந்த நன்மையும் இல்லை. விஞ்ஞான பூர்வமாக அவர்கள் அப்படி தயாரிக்கப்பட்டிருக்கிறார்கள், இயற்கை அவர்களை அப்படி உருவாக்கி இருக்கிறது. அது குறித்து அவர்களுக்கான வாழ்கிற வழிமுறைகளை பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டுமே ஒழிய அவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பதால் பயன் இல்லை அல்லது அருவருப்பதால் பயன் இல்லை என்கிற ஒரு அறிவியல் பார்வையினை பேராசிரியர் மணியினுடைய மனித ஜினோம் என்ற புத்தகம் எனக்கு வழங்கியது. அப்போ அறிவியல் பூர்வமாக ஒன்றை பார்க்கிற போது நம்முடைய அணுகுமுறை முற்றிலுமாக மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது நாள் வரை நாம் கருதி கொண்டிருந்தது பிறகு மாறிவிடுகிறது. அந்த புத்தகத்தில் அவர் இன்னொரு கருத்து சொல்லுகிறார். கற்றல் அறிவு, கல்லா அறிவு என்று 2 வகையான அறிவு மனித குலத்துக்கு ஏற்படுகிறது. இந்த கல்லா அறிவு என்பது என்னன்னு கேட்டால் மரபணுக்களின் மூலமாகவே வருவது. இப்போ கரையான் புற்றெடுக்கிறது, அது ஒன்றும் பாலிடெக்னிக்கில் போய் படிக்கலையே, சிவில் இன்ஜினியரிங் படிக்கலையே. கரையான் புற்றெடுக்கிறது, சிலந்தி வலை பின்னுகிறது. ஒவ்வொரு உயிரினத்துக்கு ஒரு விதமான ஒரு நுட்பமான ஒரு அறிவு தானாகவே அமைந்திருக்கிறது. ஒரு குச்சியை எடுத்துட்டு வந்து சில குருவிகள் கூடு கட்டுகிற போது அது ஒன்றோடு ஒன்று பின்னி, அது ஒன்றோடு ஒன்று ஒட்டி அவ்வளவு அழகான கூடுகளை அவற்றினாலே கட்ட முடிகிறது. அது எங்க போய் படிச்சது? யார் சொல்லி கொடுத்தா? எதோடு எதை எப்படி இணைக்கணுங்கிற விஷயத்தை எல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? இல்லையே, அது இயல்பில் இருக்கிறது. ஒரு ஆச்சரியத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம்,
குயில் முட்டையிடணும். ஆனால் குயிலுக்கு முட்டையிட்டு அடக்காத்து அது குஞ்சு பொறிச்சு இற கொடுக்கக்கூடிய பொறுமை கிடையாது, இல்லை இயல்பு கிடையாது. இயல்பு கிடையாது குயிலுக்கு. அதுக்கு இசையா பாட தெரியும், ஆட தெரியும், ஓட தெரியும், ஆனால் புள்ள பெற்று வளர்க்க தெரியாது. அது என்ன வெயிட் பண்ணுமா, காகம் முட்டையிடுகிற பருவம் அது ஏற்படுகிற வரையிலே தான் முட்டையிடுவதை அது பொருத்தி வைத்துக் கொள்ளுமா. ஏன்னா அதனுடைய கூட்டில் கொண்டு போய் அந்த முட்டையை வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதே பருவ காலத்தில் தான் முட்டையிட்டு கொண்டு போய் வச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு காகம் இணை சேர்ந்து அந்த முட்டையிடுகிற அந்த காலகட்டத்தில் சரியா தான் முட்டையிட்டு காகத்தினுடைய கூட்டில் கொண்டு போய் வைக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த திருட்டு புத்தியை குயிலுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? இது அப்படியே அவங்க உழைப்பிலேயே நம்ம புள்ள வளர்ந்துட்டோம், அவங்க சிரமத்திலேயே வளர்ந்துட்டோம் அப்படின்னு கொண்டு போய் அங்கே வைக்குது. இது பெரிய விஷயம் இல்லைங்க. இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம், அந்த முட்டையை காக்காய்க்கு அடையாளம் தெரியாது, தன்னுடைய குஞ்சா அதோட குஞ்சாலாம் தெரியாது. அடகாத்து அது அழகா குஞ்சு பொறிச்சிடும். குஞ்சு பொறிச்ச உடனே அது போய் உணவு எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் கொடுக்கும். குயில் குஞ்சுக்கு குறைவாக கொடுக்கணும், நம்ம குஞ்சுக்கு ஜாஸ்தியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அக்கறை எல்லாம் அதுக்கு கிடையாது, எல்லாத்துக்கும் ஊட்டும். இப்பதான் ஒரு பெரிய அற்புதம், இந்த காக்கா குஞ்செல்லாம் இருக்கிறதால நமக்கு சரியா கிடைக்கல, இதுங்களை தள்ளி விட்டுட்டா நம்ம சௌக்கியமா இருக்கலாம்னு குயில் குஞ்சுகள் காக்கா குஞ்ச கீழே தள்ளும். காக்கா குஞ்சு ஒருபோதும் குயில் குஞ்சு கீழே தள்ளுறது இல்லை, ஆனா குயில் குஞ்சுகள் காக்கா குஞ்ச கீழே தள்ளி விட்டுரும். அதை கொண்டு விட்டா நாம சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு. அந்த திருட்டு புத்திய அதுக்கு யார் கொடுத்தா? அப்ப என்ன சொல்லுகிறார், அது ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்டு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய இயல்பு, தன்னை பார்த்துக்கணும்னா சர்வைவலுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு அது இயல்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் இதை வைத்துக்கொண்டு பரம்பரை ஜாதி இவற்றை நியாயப்படுத்துறதா நினைச்சா அது முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம். நான் எந்த இடத்துக்கு வர்றேன்னு நீங்க கவனிக்கணும். இந்த உலகத்தில் சிலர் தங்களை உயர்வாக நினைத்துக் கொண்டு மரபணுக்களின் வழியிலேயே நான் பெரியவன் என்று சொல்லுகிறார்களே, அவர்களுக்கு சொல்லுகிறேன், அது உங்களுடைய சாதனை அல்ல, உங்கள் திறமை அல்ல, உங்களுக்கு போடப்பட்ட பிச்சை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இயற்கை உங்களுக்கு போட்ட பிச்சை, உங்களுக்கு இயற்கை கொடுத்த பிச்சை. உன் பாட்டனுக்கு பாட்டன், பாட்டனுக்கு பாட்டன், எவனோ ஒருவனுடைய அந்த மரபணு வழியாக வந்த ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு எல்லோரையும் விட நான் உயர்ந்தவன் என்று பேசுவதில் அர்த்தம் இல்லை. நீயாக ஒன்றை அடைந்தால் மட்டும்தான் அது உயர்வே ஒழிய மரபணுக்களின் வழி வருகின்ற அறிவு ஒரு அறிவே கிடையாது. ஏன்னா இது நேச்சுரலி ப்ரோக்ராம்டு, இயற்கையினுடைய கொடை. அது அதில் வியப்பதற்கோ சிறப்பதற்கோ பெருமைப்பட்டுக் கொள்வதற்கோ ஒண்ணுமே கிடையாது. அது சில பேர் சொல்லுவாங்க அம்மா ரொம்ப அன்பா இருக்கிறார், அதை தவிர அவளுக்கு என்ன வேலை? அம்மா அன்பா இருக்கிறான்னா அம்மாவுடைய அந்த மனம் அப்படி தயாரிக்கப்பட்டது, அந்த ஜீனே அப்படி தயாரிக்கப்பட்டது, தாயாருடைய இயல்பு. தாயன்பு என்பது விசேஷமானது இல்லை, வெகு இயற்கையானது, வெகு இயல்பானது. நாய்க்குட்டி கூட தான் குட்டியை காப்பாத்துது, பன்றிக்குட்டி கூட தான் குட்டியை காப்பாத்துது. அப்போ இதெல்லாம் விலங்கு அந்த உடம்பு அமைப்பிலேயே தன் குட்டியை பராமரிக்கணுங்கிற உணர்வு அதற்கு செதுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் ஸ்லாகிப்பதற்கு எதுவும் இல்லை. பட் நாம டயலாகா விட்டு வெள்ளாசுவோம், தாயன்புனா எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது எல்லா மிருகத்துக்கும் உண்டு, இந்த மிருகத்துக்கும் உண்டு, அவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய. ஆனா ஒன்னே ஒண்ணு, புள்ள ஏதாவது இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டா காக்காயோ நாயோ பண்ணியோ சபிக்காது. நம்ம அம்மா அள்ளி விடுவா பாருங்க சாபம், வேற ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டா. அந்த மாதிரி அல்ப புத்தி எல்லாம் நாய்க்கு கிடையாது. அதை வேணா அப்படி சொல்லலாம். இவங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறபடி கல்யாணம் பண்ணாம யாரையாவது லவ் மேரேஜ் பண்ணிட்டோம், அந்த அம்மா வாரி விடுவா பாருங்க பரம்பரையை சேர்த்து மொத்தமா. அந்த மாதிரியான குணமெல்லாம் நாய்க்கு கிடையாது. அது வேணா பெருமையா சொல்லலாம். நான் எதுக்காக சொல்ல வர, மரபணுக்கள் வழியாக வருகிற இயல்பு என்பதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு அறிவும், அதை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் நாம் சொந்தமாக ஒன்றை அடைய முடியும் என்ற கற்றல் அறிவின் மூலம் ஒன்றை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் நமக்கு ஏற்பட்டா, இந்த கற்றல் அறிவுக்கான மூல காரணம் புத்தகங்களில் தான் அடங்கி இருக்கிறது என்கிற புரிதலும் நமக்கு ஏற்படும். ஏன்னா கற்றல் அறிவு வேற எங்கேருந்து வரும்? யார் கற்றுக் கொடுப்பா உங்களுக்கு? எல்லா விஷயத்தையும் யாராவது கற்றுக் கொடுத்துருவாங்களா? புத்தகங்கள் தான் நமக்கு மிகச்சிறந்த ஆசிரியர்கள். நாம் பார்க்க முடியாத பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவை புத்தகங்கள். அதனால்தான் வாசிப்பதன் மூலம் நான் புதிய பல கருத்துக்களை, பல புதிய சிந்தனைகளை பெறுகிறோம். நான் ஒரு முறை ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற போது கோயம்புத்தூர்ல ஒருத்தர் ஓடி வந்து ஒரு கேட்டு, நல்லா பேசுறீங்க சார், பிரமாதமா பேசுறீங்க சார், எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணுங்களேன், நீங்க ஓஷோ படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார்.
அப்பெல்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் ஓஷோனாலே கெட்ட வார்த்தை அது. ஏன் என்னை வளர்த்தவங்கலாம் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க, ஓஷோனா கெட்ட மனுஷன், கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்குறாங்க ரிலீஜியஸ் ஃபீல்டில். நான் சொன்னேன், இல்லை சார் நான் படித்தது இல்லை, நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா இதை விட நல்லா பேசுவீங்க சார் அப்படின்னு. சரி பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ஓஷோ புஸ்தகம் வாங்க ஆரம்பிச்சேன். இப்போ என்கிட்ட ஒரு 300 புஸ்தகமாவது இருக்கும். எதுக்காக சொல்ல வரேன், நான் ஒருவேளை ஓஷோவை படிக்காமல் போயிருந்தால் முழு மூடனாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பேனே ஒழிய இன்னொரு புதிய பரிணாமத்தை நான் அடைந்திருக்கவே முடியாது. எதை பற்றி சிந்திக்கிற முறையில் நம்ம வேறு மாதிரி சிந்திக்க வேணுங்கிற தெளிவு, நாம் நம்பிக்கொண்டிருக்கிற பல விஷயங்கள் வெறும் நம்பிக்கைகளை ஒழிய அவை அறிவுபூர்வமான உண்மைகள் அல்ல என்கின்ற ஒரு மிகப்பெரிய தெளிவு கண்டிப்பாக ஓஷோ படிக்கலன்னா கிடைச்சிருக்காது. ஆனா அதே சமயத்தில் ஓஷோட்ட குறை இல்லையா அப்படிலாம் கேட்டா இருந்துட்டு போனா எனக்கு என்ன, உடனே நம்மால் என்ன கேள்வி கேட்பா, அந்த ஆள் நல்லவரா, அவர் மோசமானவரா, அவர் இப்படிப்பட்டவரா அப்படிப்பட்டவரா, 1000 கேள்வி கேட்பா. நமக்கு அது சம்பந்தம் இல்லை. எனக்கும் ஓஷோவுக்குமான உறவு வெறும் கருத்துக்கள் சம்பந்தப்பட்டதே ஒழிய கருத்துக்களுக்கு அப்பால் எந்த விதமான உறவுகளும் எனக்கும் அந்த மனிதனுக்கும் இல்லை. இப்படி கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கான புத்தகங்களை தேடுவது, படிப்பது, அந்த கருத்திலேயே நிராகரிக்க வேண்டிய பகுதியை நிராகரிப்பது, கொள்ள வேண்டியதை கொள்ளுவது என்கிற ஒரு முதிர்ச்சி நமக்குள் ஏற்படுகிற போது மிகப்பெரிய மலர்ச்சி நமக்குள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால நாம் வாசிப்பதை ஒரு மிகப்பெரிய வேள்வியாக செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நான் வேள்வியாக என்று சொல்வது கூட ஒரு மரபு வழி சொல். அதை இன்னும் தாண்டி யோசித்தால் வாசிப்பு நமக்குள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் வார்த்தைகளால் அடங்க முடியாதவை, நமக்குள் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வலிமை உடையது.